کسوں کے مددگار مولا علی، جس تیرے کوئی اپنا سہارا نہیں، بے کسوں کے مددگار مولا علی، جس تیرے کوئی اپنا سہارا نہیں، تیرا در چھوڑ کر جائے آخر کہاں، غیر کا در جبیں کو گوارا نہیں، بے کسوں کے مددگار مولا علی، جس تیرے کوئی اپنا سہارا نہیں، اتنے دن ہو نہ پایا جو خیبر فتح، تو خدا کے نبی نے یہ آخر کہا، آ بھی جا میرے بھائی علی، بن تیرے اب یہاں کوئی چارہ نہیں، بے کسوں کے مددگار مولا علی، جس تیرے کوئی اپنا سہارا نہیں، لاکھ طوفان آئے مجھے غم نہیں، میرے ہونٹوں پہ ہے ورد ناد علی، لاکھ طوفان آئے مجھے غم نہیں، میرے ہونٹوں پہ ہے ورد ناد علی، جو ڈبو دے بھور میں سفینہ میرا، ایسا کوئی بھی طوفان کا دھارا نہیں، بے کسوں کے مددگار مولا علی، جس تیرے کوئی اپنا سہارا نہیں، تیرا در چھوڑ کر جائے آخر کہاں، غیر کا در جبیں کو گوارا نہیں، غیر کا در جبیں کو گوارا نہیں، ہم علی والے ہیں، سن لو اے زمانے والے، غرق ہو جائیں گے خود ہم کو مٹانے والے، یا علی کہیں کہ گزر جاتے ہیں طوفانوں سے، پرچم حضرت عباس اٹھانے والے، ہم علی والے ہیں، میں تو بس ناد علی پڑھتا رہا بڑھتا رہا،
میں تو بس ناد علی پڑھتا رہا بڑھتا رہا، رہ گئے راہ میں غیروں کو بلانے والے، ہم علی والے ہیں سن لو اے زمانے والے، بخش کر حر کی خطاؤں کو عطا کی جنت، ایسے ہوتے ہیں جہنم سے بچانے والے، ہم علی والے ہیں سن لو اے زمانے والے، موت سے ڈرتے نہیں سینہ سپر رہتے ہیں، ماتمی تنگوں کو سینوں پہ سجانے والے، ہم علی والے ہیں سن لو اے زمانے والے، کہ جو مدد ہماری یا صاحب زمانہ، ہم آپ کے سوالی یا صاحب زمانہ، سر نہ جھکے ہمارا در پر کسی کے مولا، ہم آپ کے سوالی یا صاحب زمانہ، کی جو مدد ہماری یا صاحب زمانہ، سایہ ہو پنج تن کا بن بیاہ کے گھروں میں، گھر گھر رچاؤ شادی یا صاحب زمانہ، کی جو مدد ہماری یا صاحب زمانہ یا صاحب زمانہ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரியன. அவன் இவ்வுலகத்தை படைத்தான், இதில் ஆற்றில் வாழும் மக்களை படைத்தான். நேயர்களே, இன்று ரஜப் மாதத்தின் 13ஆம் நாள் இமாமுல் முத்தகீன் அமீரல் மோமினீன் அலி இப்னு அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளாகும். ஹஸ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்துக்கும் சொந்தமானவர்கள். இஸ்லாமிய வரலாற்றின் ஒளிரும் ஒரு நட்சத்திரம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். ஞானத்திற்கும் அறிவுக்கும் அடையாளம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரசூலே குதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிநாயகம் சொன்ன அந்த ஹதீஸில் அனா மதீனத்துல் இல்ம் வலியுன் பாபாஹா என்று கூறியுள்ளார்கள். நான் அறிவின் நகரம், அலி அதன் வாயில் என்று கூறியிருக்கிறார்கள். மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக சிறந்த அறிவாளியும் நீதியுள்ள ஆட்சியாளரும் ஆவார்கள். கலீஃபாவாக ஆட்சி அமைத்த போது ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கினார்கள். எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை என்பது அவர்களின் அடையாளமாக இருந்தது. அவர்கள் கூறிய புகழ்பெற்ற வார்த்தை,
ஒருவன் பசியுடன் தூங்கியிருக்கிறான் என்றால் அந்த சமூகத்தின் தலைவர்தான் பொறுப்பாளி என்று அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம் புனித காபாவில், மக்காவில் புனித காபாவில் ரஜப் மாதத்தின் 13ஆம் நாள், அதாவது கிபி 600 ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்பு அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் சொன்ன அறிவுரைகள் இன்று வரை மனித குலத்துக்கு வழிகாட்டியாக உள்ளன. அறிவு செல்வத்தை காக்கும், செல்வம் அறிவை காக்காது என்பது அவர்களின் புகழ்பெற்ற சொல்லாகும். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி நாயகத்தின் கலீஃபாவாக இருந்தார்கள். அவருடைய கிலாஃபத், அமீர் அல் மோமின் அவருடைய விலாயத்தை வெளிப்படுத்தும் வகையில் நபி நாயகம் அவர்கள் அவருடைய இறுதி ஹஜ் பயணத்தில் கதீரே ஹும் என்ற கூறப்படும் அந்த இடத்தில் நபி நாயகம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், மன் குந்து மௌலா ஃபஹாசா அலியுன் மௌலா என்று. யார் யாருக்கு நான் இமாமாக, கலீஃபாவாக, தலைவராக இருக்கின்றோ அவர்களுக்கெல்லாம் அலி கலீஃபாவாக இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதாவது நபி நாயகத்துக்கு பிறகு ஒரு கலீஃபாவாக, இமாமாக, தலைவராக இருந்தால் அலி அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்க முடியும் என்று இவ்வாறு கூறியுள்ளார் நபி நாயகம் அவர்கள். மௌலா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர். அவர் கூறிய ஒரு வாசகம் என்றும் பொருத்தக்கூடியது. மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் அறிந்த அறிவால் அளவிடப்படுகிறது. அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் மிக எளியது, ஆனால் ஆழமானது. அதிகாரம் இருந்தாலும் அடக்கம், வலிமை இருந்தாலும் கருணை, அறிவு இருந்தாலும் பணிவு. இன்றைய உலகில் மதம், மொழி, இனம் என்று வேறுபாடுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு நல்லிணக்கம், நீதி மற்றும் மனித நேயத்தின் அவசியத்தை நினைவூட்டுகிறது. அவர் ஒரு காலத்தின் தலைவன் மட்டுமல்ல, அனைத்து காலங்களுக்கும் உரிய ஒரு வழிகாட்டியாக விளங்கினார்கள். ஆகவே இன்றைய ரஜப் மாதத்தின் 13ஆம் நாளாகிய இன்று அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த மீலாதாக இருக்கிறது. அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூரே அவ்வல், இமாமே அவ்வல், கலீஃபை பிலா ஃபஸ்ல். அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூரே அவ்வல், ரூஹே அவ்வல், இமாம் அல் முத்தகின், காலிப் அலா குல்லே காலிப். அலி இப்ன் அபி தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வசனங்கள் இன்றும் கூட நஹ்ஜுல் பலாகா என்ற புத்தகத்தில் அடைந்துள்ளது. அவர் கூறிய வசனங்கள் மிக முக்கியமான வசனம் ஒன்று, மனிதன் தன்னுடைய நாக்கு பின்னால் இருக்கிறான். மனிதனை நாம் எவ்வாறு இருக்கிறான் என்று காண விரும்பினால் அவனுடைய பேச்சு வார்த்தையை வைத்து காண முடியும். ஆகவே அலி அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழியில் நடப்போம், அமைதியை காப்போம். நன்றி, வணக்கம். டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பிறப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு கருத்தை நாம் இவ்வுலகில் கேட்டால் அது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிறப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்பது பெரும்பான்மையுடைய கருத்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிறப்பாகத்தான் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பிறப்பு அமைந்தது. ஏக இறைவனின் இல்லமான காபத்துல்லாவில் பிறந்த ஒரே மனிதர் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாக அவர்களுடைய கையால் ஏந்த பெற்ற குழந்தையாக வளர்ந்தவர் தான் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் அவர்கள் காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருந்த பொழுது ரஜபு மாதம் 13ஆம் நாள் அவர்களுக்கு பிரசவ வலி வந்த காரணத்தினால் இறையில்லமான காபத்துல்லாவின் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு அங்கே ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பிறப்பை கொண்ட ஒரு மனிதனாக இவ்வுலகில் இந்த இஸ்லாத்தை பரப்ப வந்தவர் தான் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகனாகவும் மருமகனாகவும் ஒருங்கிணைந்து வளர்க்கப்பட்ட விதத்தை நாம் என்னவென்று சொல்வது? அவர்கள் தந்தையை இழந்த காரணத்தினால் அவர்களுக்கு
தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வளர்த்தவர்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா பிராட்டி அவர்களும். ஒரு வாலிப வயதை அவர்கள் அடைந்த காலத்தில் அவர்களுக்கு தன்னுடைய மகளான தன்னுடைய ஈரக்குலை துண்டு என்று நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைக்கப்பட்ட அன்பு மகள் ஃபாத்திமாவை மணமுடித்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு அன்பான வாழ்க்கையை தன் மனைவியுடன் இணைந்து மிக சிறப்பாக வாழ்ந்து ஹசனார் ஹுசைனார் என்ற இரு சொர்க்கத்தின் பாலர்களை பெற்றெடுத்து அவர்கள் வீர திலகமாகவும் விளங்கினார்கள். மேலும் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலந்து கொண்ட அனைத்து போர்களிலும் தபூக் போர்வை தவிர மற்ற அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டு தன்னுடைய வீரத்தை நிலைநிறுத்தியவர் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மேலும் பத்ரு போரில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்ட 3 எதிரிகளில் 2 எதிரிகளை பந்தாடிய பெருமைக்குரியவர் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த காரணத்தினால் அவர் வீரர் அலி என்று நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைக்கப்பட்டார். இவர் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கிறார். ராஷிதுன் கலிஃபாக்கள் என்று அழைக்கப்படுகின்ற 4 கலிஃபாக்களாக விளங்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 4வது ராஷிதுன் கலிஃபாவாக கருதப்படுகிறார். மேலும் ஷியா மக்களால் முதல் இமாமாக இவர் கருதப்படுகிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளை இவர் பெற்றிருந்தாலும் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் கவர்ந்த நன்மக்களில் ஒருவராக சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நன்மக்களில் 10 மக்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளை இவர் பெற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னர் அவருடைய மருமகனாக விளங்கிய படை தளபதியாக விளங்கிய அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அடுத்த கலீஃபாவாக வருவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஆனால் அவர் பதவியை எதிர்பார்த்தோ பட்டங்களை எதிர்பார்த்தோ அவர் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பழகவில்லை. அப்படிப்பட்ட காரணத்தினால் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபத்து பட்டம் பெற்றவுடன் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியங்களிலும் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபத்து பட்டம் பெற்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் அவர் எப்பொழுதெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறாரோ அப்பொழுது எல்லாம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைத்தான் காப்பாளராக பொறுப்பாளராக அவர் வைத்துவிட்டு செல்வார். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மண்ணின் மைந்தராக அபு துராப் என்று அழைப்பதில் விருப்பம் கொண்டவராக அவர் இருந்தார். இப்படி வீரத்திலும் விவேகத்திலும் நன்மையிலும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அனைத்து வகையிலும் இவர் மக்களோடு மக்களாக மண்ணின் மைந்தராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தன்னுடைய இல்லறத்து வாழ்க்கையும் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஃபாத்திமுத்து ஸொஹ்ரா பீவி அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் இட்ட கட்டளை என்னவோ அதை மட்டுமே கணவனும் மனைவியுமாக இணைந்து செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஈரத்திலும் வீரத்திலும் ஈகையிலும் பண்பிலும் தருமத்திலும் தாராளமான ஜகாத் போன்ற கொடுப்பதிலும் இவர்கள் கணவன் மனைவியாக மிக சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நகர்ந்தது. அதாவது அவருடைய 2 மகன்களாக இருந்த ஹசனார் மற்றும் ஹுசைனார் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் வல்ல ஏக இறைவனை வேண்டி அவர்களுக்கு 3 நோன்புகள் நோட்பதாக ஒரு நியத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நோன்பை அவர்கள் கணவனும் மனைவியுமாக வைப்பதாக அவர்கள் நியத்து கொண்டிருந்த நாளில் அவர்களுக்கு சகர் செய்வதற்கு உணவு எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர்கள் தண்ணீரை அருந்தி அந்த நோன்பை ஆரம்பித்தார்கள். அன்று பல்வேறு வேலைகளை செய்துவிட்டு சிறிது மாவை கொண்டு வந்து அன்னை ஃபாத்திமாவிடம் கொடுத்து விட்ட ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுவதற்காக அமர்ந்து கொண்டிருந்தார். அம்மையார் அவர்கள் அந்த மாவை கொண்டு ரொட்டி செய்து 3 ரொட்டிகளை செய்து கையில் வைத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவர்கள் நோன்பு திறக்கும் வேளையில் வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. என்னவென்று கேட்டால், யாராவது வீட்டில் இருக்கிறீரா? நாங்கள் அனாதையாக இருக்கிறேன்,
எனக்கு உணவு இல்லை, யாராவது உதவுங்களேன் என்று ஒரு குரல் வருகிறது. வந்தவுடன் எதுவுமே தன் கணவனும் மனைவியுமாக இணைந்து அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த உணவை உடனடியாக வெளியில் சென்று அந்த ஏழையிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் வந்து அந்த தண்ணீரை அருந்தி நோன்பை நிறைவு செய்தார்கள். மறுநாள் காலை அப்பொழுதும் அவர்களுக்கு உணவு இல்லை. அவர்கள் தண்ணீரை அருந்தி நோன்பை பிடிக்கிறார்கள். மறுநாளும் இதே போல அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியில் சென்று வேலை செய்து கடினமான வேலைகளை செய்து அவர்கள் மாவை கொண்டு வருகிறார்கள். அப்படி அவர்கள் மாவை கொண்டு வரும் பொழுது அதை கொண்டு இவர்கள் ரொட்டியை சுட்டு நோன்பு திறப்பதற்காக அமரும் பொழுது வெளியிலிருந்து ஒரு குரல் வருகிறது. ஐயா, நான் யாருமில்லாத அனாதை, நான் மக்களால் துரத்தப்பட்டு ஏழை பங்காளனாக பசியோடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு அபயக்குரல் கேட்கிறது. உடனடியாக இவர்கள் அந்த ரொட்டியை வெளியில் சென்று அந்த ஏழைக்கு கொடுக்கிறார்கள். அன்றும் அவர்கள் தங்களுடைய நோன்பை நீரை கொண்டு மட்டுமே அவர்கள் திறக்கிறார்கள். மறுநாள் உண்ண உணவில்லை, சகரும் அதே போல் கழிகிறது, நோன்போடு கழிகிறது, நீரோடு நோன்பை ஆரம்பிக்கிறார்கள். அன்று இரவிலும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அப்பொழுது ஒரு பெருங்குரல் கேட்கிறது. ஐயா, நான் சிறையிலிருந்து இப்போதுதான் வெளியில் வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்ற ஆள் இல்லை, எனக்கு உணவு கொடுக்க ஆள் இல்லை என்று ஒரு பெரும் குரல் கேட்டவுடன் அவர்கள் அந்த உணவை கொடுக்கிறார்கள். அது கணவன் மனைவி ஆக அவருடைய வள்ளல் தன்மையும் இறை நம்பிக்கையும், அதாவது வறுமையிலும் செம்மையும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட பெருமைமிக்க வாழ்வு வாழ்ந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கடினமான ஒரு அரசியல் சூழ்நிலையை சந்தித்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் காரணத்தினால், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்த காரணத்தினால், காரிஜியாக்களில் ஒருவரான இப்னு முல்ஜம் என்பவரால் அவர் விஷம் தோய்ந்த வாளால் வெட்டப்பட்டு விட்டார். அப்படி வெட்டப்பட்டு அவர் உயிர் துடித்துடித்து எல்லாம் வல்ல ஏக இறைவனுடன் அவர் சென்று இணைந்தார். இப்படிப்பட்ட ஒரு இளவல், அதாவது நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக எந்த வகையான தன்னுடைய உயிரையும் உடைமைகளையும் அனைத்தையும் துச்சமென மதித்து அந்த இஸ்லாத்திற்காக, ஏக இறைவனுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்த ஒரு இளம் தலைவனான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய புகழ் உலகம் உள்ளவரை என்றென்றும் எங்கெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.